வாழ்க வளமுடன். இறையை மறைக்கும் திரை எது தெரியுங்களா? கொஞ்சம் சிந்திப்போமா? திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பர் என்றாலும் குறையொன்றும் இல்லை கண்ணா. இது சக்கரவர்த்தி ராஜாஜி அவர்களின் ராக மாளிகை. ஞானியர் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் உள்ள அனைவருக்குமே மனவளக்கலை யோகம் பயின்றால் திரை விலகி இறைநிலை காட்சியாகும். எப்படிங்க இது சாத்தியம்? இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். குறை அறிவை விரித்தால் இந்த மாயத்திரை விலகிவிடும் அப்படிங்கிறாருங்க அருள் தந்தை. தான் தனது என்ற குறை அறிவு தன்முனைப்பு திரையை அகத்தாய்வால் விலக்கி அகத்தவத்தின் மூலம் திரும்பி அகந்தனை தினம் அகக்கண்ணால் கண்டால் தெரியும் இறைநிலை. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்முள் என்ட்ரியாகியுள்ள ஈகோ என்னும் மாயத்திரையை கோ அப்படின்னு விலக்கி அகத்தவத்தில் என்ட்ரியாகி ஆழ்ந்து திரும்புங்கள் உட்புறமாய் செருக்கு ஒளிந்து தான் அடங்கி தெய்வநிலை எங்கும் எதிலும் திருவருளின் காட்சியாகும். துரியாதீதம் ஆழ்ந்து செஞ்சோம்னா தன்முனைப்பு கரைந்து போகும் காணும் தெய்வம். இதுதாங்க அத்தவத்தின் சிறப்பு. இறையை மறைக்கும் திரையாம் ஈகோவை விளக்கிட்டோம்னா காண்பது இறை கண்காட்சி. வாழ்க வளமுடன்.